ஹலோ, இது பரம் சேனல். அனைத்து போலீஸ் எக்ஸாம் எழுதிய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு புது நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு மேலும் பயனுள்ள வீடியோ போடுவேன். அதிலும் இந்த எக்ஸாமில் லோ கட் ஆஃப் மற்றும் ஃபெயில் ஆகிற நண்பர்களுக்கும் இதே வருஷத்தில் சென்ட்ரல் போலீஸாக அப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்கு நான் கைடன்ஸ் கொடுப்பேன். நம்ம இந்த வீடியோவில் எப்போது தமிழ்நாடு பிசி 2020 ரிசல்ட் வரும், இதை பற்றி மற்றும் வேறு எக்ஸாமான எஸ்எஸ்சி நடத்தும் சென்ட்ரல் போலீஸ் கான்ஸ்டபிள் ஜிடி இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்கலாம். நான் 2 நாளைக்கு முன்பே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 19ஆம் தேதிக்கு ரிசல்ட் வரும்னு, 8ஆம் தேதி மார்ச்சுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும்னு நான் போட்டிருந்தேன். அதில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றியும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இன்று ரிசல்ட்டு வர்றதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலுக்கும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் மினிமம் 15 days கேப்பு வேணும். அப்படி பார்க்கும்போது 11,741 வேக்கன்சிக்கு 1:5 இந்த ரேஷியோவில் எடுத்து பார்க்கும்போது 58,700 நண்பர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ரிசல்ட்டு பெரும்பாலும் இன்றைக்கி ராத்திரி 7 அல்லது 8 மணிக்கு மேலே தான் வரும். ஏன்னா அந்த 6 மணிக்கு மேலே தான் அவங்க அப்லோடிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்லோடிங் பண்ணுறதுனால லேட் ஆகும். அடுத்து பாருங்கள், ரிசல்ட் போட்டதும் டிஎன்எஸ்ஆர்பி டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். எப்படி நான் பார்க்குறீங்க, இதில் ரைட் சைடில் சப் இன்ஸ்பெக்டரில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இப்படி இருக்கும். இது உங்களை ஏமாற்றுறதுக்கு போடல, ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன். அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது இன்றைக்கி ராத்திரி 7-8 மணிக்கு இதே மாதிரி தான் அதில் தோணும். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், அதில் அந்த யாராவது அந்த இது புக் மார்க் பண்ணி வச்சு டெய்லி அதை கிளிக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து அதை எடுத்துருங்க. அதை எடுத்து நீங்கள் கூகுளில் புதுசாக டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆன்லைன்கிற நம்ம மேலே கொடுத்துருக்க இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி online.org வந்து ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பழைய புக் மார்க்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு பழசு தான் காட்டும். அதனால் நீங்கள் அப்படி செய்யலாம். அடுத்து நான் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த கட் ஆஃபை நம்ம எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ஆக்சுவல் கட் ஆஃப் உங்களுக்கு வந்தவுடனே தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பாருங்கள், டேட் ஆஃப் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மார்ச்சுக்குன்னு அவங்க மெமரண்டமே சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் வேறு யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்லல, அவங்க மெமரண்டம் பேஸ்லேயே நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, நிறைய நண்பர்கள் என்னோட கமெண்டில் கேட்குறாங்க, சார் இப்படி அங்குள்ள ஐஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஸோ பொதுவாக கேளுங்க. நிறைய பேர் இப்படி சரி, நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி ஹெட்டு யார் ஹெட்டு? ஒரு டிஜிபி. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இருக்காங்க. அதுக்கு கீழே தான் ஒரு ஐஜி. அப்படின்னா ஏடிஜியும் ஐஜியும் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர் தான். எங்கே டிஜிபி இருக்காங்களோ அங்கே ஏடிஜிபியோ ஐஜி டிஐஜி எஸ்பி யார் இருந்தாலும் ஜஸ்ட் லைக் ஸ்டாஃப் ஆஃபீஸர். அவங்க பெரிய டிசிஷன் அவங்களால எடுக்க முடியாது. ஜஸ்ட் டிசிஷன் டிஜிபி ஒன்லி அவங்கள தவிர. அதனால் யாருக்கும் இப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அந்த ட்ரான்ஸ்ஃபர்னால் இந்த ரிசல்ட்டு தள்ளி போகுமாங்கிறது அது நம்ப தகுந்த விஷயம் இல்லை. அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்படியே ஒருவேளை எப்போ அந்த ஐஜி வந்தவரை தான் நம்ம பார்க்கணும், இல்லை இந்த ஐஜி ஒரு நாளைக்கு அப்புறம் நான் ரிலீஸ் பண்ணுறோம், அவரை புது நியூ இடத்துக்கு ரிலீஸ் பண்ணதாக இருந்தால், ஒருவேளை நாளைக்கு சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸே வச்சு, ஏன்னா சனிக்கிழமை ஆஃபீஸ் கிடையாது, ஸ்பெஷலாக ஆஃபீஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணி நாளைக்கு கூட ரிசல்ட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொன்னேன், மேலே நான் 99% ஏற்க சொன்னால் 1% தான் இதில் சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கான்ஸ்டபிள் ஜிடி, இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடி இதில் 62,000 வேக்கன்சி வருது. இது 25 மார்ச் 2021க்கு எஸ்எஸ்சி கால் பார் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்குள்ள வெப்சைட்டை பார்த்துக்கலாம். ssc.nic.in என்ற வெப்சைட்டில் 25/3 அதாவது 25 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் கால் ஃபார் பண்ணிடுவாங்க. அதில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. தமிழ்நாடு போலீஸில் போகிறது கூட கொஞ்சம் போட்டி, அதாவது தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க தயவுசெய்து சென்ட்ரல் போலீஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்லா, இதோட சம்பளமும் அதிகம், உலகம் பார்க்கலாம். கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. உலகம் பார்க்கலாம், அதாவது மொத்த இந்தியாவே கரைச்சி கொடுத்துடலாம். அதாவது இப்போ தமிழ்நாடு போலீஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தான், வெளியே போகிறது கூட முடியாது. அப்படியே போனாலும் கூட இந்த பிக்னிக் மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணால் இதே வருஷத்தில் இதே தமிழ்நாடு போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிறது மாதிரி நீங்கள் சென்ட்ரல் போலீஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். அதனால் ஃபெயில் ஆகிறவங்களோ அல்லது லோ கட் ஆஃப் உள்ளவங்களோ அல்லது புது நண்பர்கள் யாராவது இந்த இப்போ புதுசாக கொடுத்துருப்பாங்க, அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்த போலீஸ், அதாவது என்ன ஸ்டேட் போலீஸ் சென்ட்ரல் போலீஸ் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கூட குறையாக இருக்கும்.
நியாயமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், உலகம் பார்க்கலாம். நீங்கள் அதை கூட சேஸ் பண்ணிக்கலாம், அதனால தப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நல்ல தகவலோடு பார்க்கலாம். வணக்கம்.